வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்ச் 15ஆம் தேதி திமுக அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஏவா வேலு நேற்று ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த வருஷம் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடக்கூடிய மனநிலையில் இல்லை, அதனால கழக தோழர்கள், தோழமை கட்சியை சேர்ந்தவர்கள் எனக்கு விஷ் பண்ணுறதை தவிர்க்கவும், நேரடியாக வந்து என்னை பார்க்க யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து தமிழகத்தை பாஜக கவர்மெண்ட், என்டிஏ சர்க்கார் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு. அடுப்பு எரியறதுக்கு கூட சிலிண்டர் இல்லை, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையில எப்படி என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும்? அதனால என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மனநிலையில் நான் இல்லை அப்படின்னு ஏவா வேலு பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவுக்கு பிறந்த நாள்னு கூட பார்க்காம அண்ணாமலை தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையுடைய சம்பவம் தான் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த ஆண்டு வரை தனது பிறந்த நாளுக்கு தானே போஸ்டர் ஒட்டி கொண்டவர் தான் இந்த வேலு. ஆனால் இந்த வருஷம் புது அவதாரம் எடுத்திருக்காரு வேலு. அவருக்கு தன்னுடைய பிறந்த நாளை மக்கள் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அவரது சொந்த கட்சிக்காரர்கள் கூட அவருடைய பிறந்த நாளை மறந்து போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு நினைவுபடுத்த தான் விதவிதமான ராஜதந்திரங்களை பயன்படுத்துவார். அதில் ஒன்று தான் இது. என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மார்ச் 15ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், யாரும் மறந்துட வேண்டாம், எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு டிராமாவை, ராஜதந்திரத்தை ஏவா வேலு அரங்கேற்றியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய அமைச்சரவையில் இருந்து கொண்டு தன் பிறந்த நாள் விளம்பரத்துக்காக பொதுமக்களிடையே வீண் பீதியை ஏற்படுத்துவதை அண்ணன் வேலு அவர்கள் நிறுத்தி கொள்ளவும், எதுவுமே தெரியாவிட்டாலும் எல்லாம் தெரிந்ததை போல கிரிக்கெட்டில் எத்தனை கோல் அடித்தார்கள் அப்படிங்கிற திமுகவினர்களுடைய வழக்கத்தை இது போன்ற தருணங்களில் காட்டுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல அப்படின்னு அண்ணாமலை போட்ட இந்த ட்விட்டர் பதிவு தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அதில் கடைசி வரிகளை கவனிச்சிங்களா? எதுவுமே தெரியாமல் எல்லாமே தெரிந்தது போல கிரிக்கெட்டில் எத்தனை கோல் அடித்தார்கள் அப்படிங்கிற திமுகவினரின் வழக்கத்தை இது போன்ற தருணங்களில் காட்டுவது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல அப்படின்னு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு. எப்பேற்பட்ட பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு இது செம்ம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 4 மணிக்கு ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் மற்ற தேர்தல் ஆணையர்களோட அவசர ஆலோசனை நடத்தியிருக்காரு. தேர்தல் நடக்கக்கூடிய 5 மாநிலங்களுடைய தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்களே, தலைமை தேர்தல் அதிகாரி, அவங்க கூடயும் ஆலோசனை நடத்தியிருக்காரு ஞானேஷ்குமார். இதன் காரணமாக எப்போ வேணாலும் எலெக்ஷன் டேட்டு அறிவிக்கப்படலாம். 4 மணிக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்கிறதுனால 4 மணிக்கு அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே கட்டமாக தான் எலெக்ஷன் இருக்கும். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 2-3 ஸ்டேஜில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணலாம். 4 மணிக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸோட நம்ம வந்து காத்திருக்கலாம். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? பாகிஸ்தானில் எரிபொருள் தட்டுப்பாடாம். மிடில் ஈஸ்டில் பிரச்சனை நடக்குதுல்ல, பாகிஸ்தானில் ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 4 நாட்கள் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனும் வாரத்துக்கு 3 நாளே போதும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு பாகிஸ்தானில். ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், மாலத்தீவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட கெஞ்ச தொடங்கியிருக்காங்க. எப்படியும் நீங்கள் பெட்ரோல் டீசலை இம்போர்ட் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமஸ்ஸு. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடியதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இப்போ கெஞ்ச தொடங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எரிபொருள் நெருக்கடி காரணமாக அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தையும் இப்போ பிடிமானம் செய்ய முடிவெடுத்திருக்காங்களாம். 30 விழுக்காடு அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தை கட் பண்ண முடிவெடுத்திருக்காங்களாம் பாகிஸ்தான். இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த அமைப்பில் 9,000 கோடி ரூபாய் கட்டி சேர்ந்திருக்காங்க பாகிஸ்தான். பாகிஸ்தான் மாதிரி ஒரு கோமாளியாக உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா? திங்க சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடு. 9,000 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரம்ப்பை தாஜா பண்ணுறதுக்காக, ட்ரம்ப்புக்கு பூஜா தூக்குறதுக்காக, ஜால்ரா போடுறதுக்காக 9,000 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க.
பாகிஸ்தானுடைய மக்கள்லாம் தலையில் அடிச்சுக்கிறாங்க ஷெபாஸ் ஷெரீஃபையும் அசீம் முனீரையும் பார்த்து. அடுத்தது ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை இஸ்ரேல் அமெரிக்காவை தவிர மற்ற உலக நாடுகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு இப்போ ஈரான் இறங்கி வந்ததாக செய்திகளை பார்க்க முடியுது. நல்லது தான். ஏன்னா இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணதுனால உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள்களுடைய சப்ளை செயினில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போது இஸ்ரேல் அமெரிக்கா நாடுகளுடைய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கிடையாது, மற்ற நாடுகள் இந்த ஸ்ட்ரெயிட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஈரான் இறங்கி வந்ததாக செய்திகள் வலம் வருது. திடீரென்னு ஈரான் எதுக்காக இப்படி இறங்கி வந்திருக்காங்க தெரியுமா? அமெரிக்கா பார்த்துக்கோங்க, ஈரானு ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை மூடி வச்சிருக்காங்க. அதனால எந்தெந்த நாடுகள் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை பயன்படுத்தினீங்களோ அந்த நாடுகள் ஈரானுக்கு எதிராக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த சண்டையில் எங்களோடு கை கோர்க்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்க, ஐயோ மற்ற உலக நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக போயிடுவாங்களோ அப்படிங்கிற பேனிக்கில் இப்போ ஈரான் இறங்கி வந்ததாக சொல்லப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.